நைஜீரியாவில் ஐசிஸ் மீது அமெரிக்க இராணுவ தாக்குதல். கிறிஸ்துமஸ் தினத்தில் அமெரிக்க இராணுவம் நைஜீரியாவின் வடமேற்கு பகுதியில் செயல்பட்டு வந்த இஸ்லாமிக் ஸ்டேட் ஐசிஸ் தீவிரவாத அமைப்பின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் கிறிஸ்தவ சமூகங்கள் மீது நடைபெற்று வந்த வன்முறைகள் மற்றும் தாக்குதல்களுக்கு எதிரான நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. நைஜீரிய அரசு அதிகாரிகள் இது இரு நாடுகளின் இணைந்த பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவும் என்றும் இந்த வன்முறை அனைத்து மதத்தினரையும் பாதிப்பதாகவும் கூறியுள்ளனர். யூத கிறிஸ்தவ ஒற்றுமை அதிகரிப்பு அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு ஏற்பட்ட சூழ்நிலைகளை தொடர்ந்து யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களிடையே ஒற்றுமையும் பரஸ்பர ஆதரவும் அதிகரித்து வருவதாக இஸ்ரேல் 365 நியூஸ் வெளியிட்டுள்ள செய்தி தெரிவிக்கிறது. பிரிவுகளால் சிதைந்துள்ள உலகில் மதங்களுக்கு இடையிலான புரிதலும் இணைப்பும் இன்றியமையாதவை என அந்த கட்டுரை வலியுறுத்துகிறது. இது அமைதி மற்றும் பொறுப்புணர்வை வளர்க்கும் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. கிழக்கு ஐரோப்பா அழுத்தங்களுக்கிடையிலும் எழும் மறுமலர்ச்சி. கிழக்கு ஐரோப்பாவின் டிரான்ஸ்னிஸ்திரியா, மால்டோவா பகுதியில் அரசியல் மற்றும் சமூக கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் கிறிஸ்தவ மறுமலர்ச்சி இயக்கங்கள் உருவாகி வருகின்றன. சவால்களுக்கிடையிலும் விசுவாசிகள் ஜெபம், ஆராதனை மற்றும் சாட்சிய வாழ்க்கையில் உறுதியாக நிலைத்து புதிய ஆன்மீக உற்சாகத்துடன் செயல்படுவது உலக கிறிஸ்தவ சமூகவியலில் கவனம் பெற்றுள்ளது. அசாம் கிறிஸ்துமஸ் முன்னேற்பாடுகளில் சேதப்படுத்தல். அசாம் மாநிலத்தின் நால்பாரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் விழா முன்னேற்பாடுகள் நடைபெற்ற ஒரு பள்ளியில் சேதப்படுத்தல் நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அசாம் கிறிஸ்தவ மன்றம் உடனடியாக IFIR பதிவு செய்ய காவல்துறையை வலியுறுத்தியுள்ளது. இத்தகைய சம்பவங்கள் மத நல்லிணக்கம் மற்றும் சமூக அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறிய மன்றம் குற்றவாளிகள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளது.